தேடிய செல்வத்தை தாய் நாட்டில் போடு. இதுவே இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கம். முயற்சி படிகளில் ஏறி முன்னேற்றம் காணுவாரீர். தாய் நாட்டின் புகழை உயர்த்தி பிடித்து நம் தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்ப்போம். திரைகடல் ஓடி திரவியம் தேடு, தேடிய செல்வத்தை தாய் நாட்டில் போடு. மீட்டும் நீங்கள் பயணிக்க வேண்டிய பாதையை காட்டும் கலந்துரையாடல் அவசியம். உங்களை எல்லாம் வரவேற்பதற்காக நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். இதற்கான பேச்சை தயாரிக்க அல்லது in the year of 2005 in Sydney, then slowly developed our concept. Then we had several meetings. Then we had another meeting in Kuala Lumpur. Then we started the first meeting, first conference in Chennai in 2009. An attorney, journalist, teacher, and he served in political field in many years. The Mauritius compared to Guyana very near. People knows more Nasser Abdul Al Nasser. This is a person from Qatar origin. மாநாட்டு பணிகளை செய்ததிலும் உடனிருந்து ஒத்துழைப்பதிலும் அவருக்கு அவர்தான் அனைவரையும். இவ்வளவு பேர் சொல்லிவிட்டு எனக்கு ஞாபகப்படுத்துகிறார் ARL. Minister for Youth and Sports, Government of Mauritius. For Jagadarakshakan, Chancellor, Bharat University. Of External Affairs, Government of India. That I greet the distinguished participant in this third World Tamil Economic Conference. I thank the Madras Development Society and especially the intrepid Dr. Sampath for his persistence to ensure that I would be present here. My wife Sita and I were moved by the generous welcome
and extraordinary hospitality extended to us. I wish to thank the Indian government, with the state of Tamil Nadu and the Meridian Hotel for making us feel at home. I was pondering what I should be saying to this esteemed gathering today, and after I had dinner with Dr. Sampath last night, I realized that he wanted me more or less to introduce. என்னுடைய வாழ்த்துறையை மிகவும் சுருக்கமாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். Because I think behind every successful man there is a woman who is saying you're wrong, you're wrong, you're wrong. So I feel that you still have an opportunity, sir. It is not too late. And I think he's still one of the most eligible bachelors. And probably he can reach great heights if somebody is there behind him saying you are wrong, you are wrong. பாராளுமன்ற உறுப்பினர்களே மற்றும் அருமை சகோதரரே, தொப்புள் கொடி உறவான மலேசிய தீபகற்பத்தின் எங்கள் அருமை சகோதரர் நத்தவர்களே, செனட்டர் அவர்களே, என்னுடைய தகப்பனாருக்கு மட்டுமல்ல என்னுடைய பாட்டனாருக்கும் நண்பர் நீதியரசர் அவர்களே, துணை குடியரசுத் தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய மிஸ்ஸஸ் பிரைம் மினிஸ்டர் அவர்களே, பிரதமர் அவர்களே, என்னுடைய அருமை சித்தப்பா சம்பத் அவர்களே, எனக்கு கல்யாணம் ஆயிரத்தில் ஊட்டிதான் இருக்கு, சித்தப்பா பின்னுக்கிறேன். கத்தார் நாட்டிலிருந்து வந்திருக்கும் உலகத்திலே உயரிய இடமான ஐநா பொதுக்குடியிடம் பெற்றக்கூடிய என் அருமை சகோதரர்களே, என் அருமை சீதாராமன் அவர்கள் கரெக்டா பாருங்க, ஸ்ரீலங்காவிலிருந்து முதலில் வந்திருக்காரு, சீதாராமன் சாதத்துக்கு வருவோம், எல்லாம் இப்படி மேட்ச் ஆகும். இதுதான் அந்த கனெக்டிங் கால யுக்தியும் பாருங்க, கரெக்டா பாருங்க. அவர் பாத்தீங்கன்னா சீதாராமன் சார் கமலஹாசன் மாதிரியே இருப்பார். நான் எப்ப அவரை பார்த்தாலும் என்னங்க தமிழ் சினிமா ஏங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கேன். சீதாராமன் அவர்களே, மறுபடியும் எங்கள் தொப்புள் கூடி உறவான இலங்கை தமிழர் அருமையான தமிழ் மொழியை பிரமாதமாக பேசி அமர்ந்திருந்த அருமை சகோதர அமைச்சர் அவர்களே, எங்கள் பெரியப்பா, எங்களுக்கு எல்லாம் தலைவர், அவங்களோட பேச்சு இனிமே எல்லாமே தெளிவாகும். பள்ளி பெரியசா பெரியப்பா அவர்களே, அப்பாவுக்கு எதுக்காக நான் முறை வச்சு சொல்றேன்னா, இங்கே பாதி பேர் எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன். அதாவது ஆனா எல்லாருக்கும் இருக்கும், சில பேருக்கு தான் அதை கொடுக்கணும், பகிரணும் அப்படிங்கிற மனசு பக்குவம். அந்த வகையில் ஒரு பெரியப்பா பள்ளி பெரியசா மற்றும் எங்க மாமா சொல்லவே வேண்டியது காந்தி மாமா. நான் 30 வருஷமா அவர் மாமா தான் கூப்பிட்டேன். எங்க அக்கா கல்யாணத்துக்கு வருவாரு, என் கல்யாணத்துக்கு வந்தாரு, என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்தாரு. இப்போ என் பேத்திக்கு 4 வயசு தான் ஆகுது. அதை மலேசிய பிரதமர் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆசீர்வாதம் இளைய சோழர் பரவாயில்ல எதுக்கு கைதேற்றாரு, ஏன்னா அது பிறந்த நேரம் எல்லாம் அப்படியே. அதுக்கு காந்தி மாமா பேத்தி கல்யாணம். மருத்துவரை பார்த்த உடனே நான் ஒரு தப்பான இடம் போட்டேன். அருமை சோழர் ஏதோ வடநாட்டில இருக்காரு போல, இவ்வளவு உயரம் இருக்காரு அப்படின்ட்டு. அவர் வள்ளுவரை பத்தி பேசுறது எனக்கு பசி வந்தது. டயட்டிங் பசி போயிடுச்சு. இந்த தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் சிறப்பான சீதை இங்கு கீழே அமைஞ்சிருக்கும் தாளாளர் தர்மர் பொருள் ஜுனைத் அவர்களே, என் அருமை சோழர் பரவத் அவர்களே, ராஜ் டிவி உரிமையாளர்களே, மேலும் உட்கார்ந்திருக்கும் சோழர்கள் அனைவருக்கும், நெறிவாளர்கள், தமிழுக்கு சிறப்பு சேர்க்கக்கூடியவர்கள் அனைவருக்கும், அதற்கு மேலாக என் தொப்புள் கூடி உறவான தமிழர் அனைவருக்கும் தூரத்தில் இருக்கும் போல இருக்கு, அதனாலதான் நெருங்க முடியலன்ட்டு. அந்த மாதிரி நீங்க கடவுளை வேண்டிக்கங்க. எல்லா இடத்துலயும் தமிழர்கள் இருக்கணும், தமிழ் இருக்கணும். ஆட்சியாளர்களிலும் ஆட்சியிலும் நம்மளோட அங்கத்தினர்களாக இருந்தால்தான் நம்ம சமுதாயத்தை நம்ம காப்பாற்ற முடியும். தமிழ் சமுதாயத்தை எல்லா வளமும் பெற்ற
தமிழ்நாடு சீர சிறப்புமான இருக்கும். அருமையான பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் பெருமளவு வந்திருக்கீங்க. மகிழ்ச்சியா ரிப்போர்ட்டர் மணி எல்லாம் வந்திருக்கீங்க. ஒரு சின்ன வேண்டுகோள் வேண்டாம், இந்த மாநாடு அரசியல் சார்பற்ற மாநாடு, எல்லா துறையிலும் தமிழுக்காக உள்ள மாநாடு. அது சிறந்த முறையில தயவு செய்து பத்திரிகை நண்பர்கள் எல்லா உலகத்தில் உள்ள ஊர் முழுக்க எல்லாம் எடுத்துக்கொண்டு எல்லா தமிழர்களும் பார்க்க வேண்டும் என்று சிறந்தாளத்தை கேட்டுக்கொண்டு நன்றி உரை டாக்டர் மு. முத்துவேல் அவர்கள். என்னுடைய அன்பான வணக்கம். 3வது உலக தமிழர் பொருளாதார மாநாட்டின் தொடக்க விழா இப்பொழுது நிறைவுக்கு வருகிறது. நான் 3 minutes தான் பேசிருக்கீங்க. 3 மணித்துளிகள் தான் பேசுறீங்க. அதாவது இன்னைக்கு I am requesting him to limit his speech to 7 minutes so that he can speak 70 minutes without interruption, because